நான் சொல்றேன், மரியாதை மரியாதை. இப்போ இது பர்ஸு சரியா, இதுக்குள்ள 60 ரூபாய் இருக்குது சரியா. இந்த பர்ஸை பாக்கெட்ல வச்சிட்டேன். இப்போ இது 60 ரூபாய், இது 10 ரூபாய் மஞ்சள் கலர் நோட்டு, இது 50 ரூபாய் ப்ளூ கலர் நோட்டு சரியா. இதை யாருக்கிறது? காந்தி தங்குறாரு நம்ம தாத்தா. என்ன பண்ணாரு? அது தேவையில்லை. இப்போ 60 ரூபாவை நீ என்ன பண்ணுவ? இப்படியே வச்சுங்குது, நின்னே ஒரே இடத்துல. என்ன 60 ரூபாய் 60 ரூபாய் 60 ரூபான்னு சொல்லு. என்ன தெரியுமா வரும் மைண்ட்ல? சோறு. அப்ப நான் என்ன பண்றேன்? சிக்கன் ரைஸு, வெஜிடபிள் ரைஸு, சாண்ட்விச்சு, டீ காபி அதெல்லாம் 10 ரூபாய். 10 ரூபாய் டீ 10 ரூபாய். அதை வித்தானா நீ 10 ரூபாய் சம்பாதிக்கலாம். இப்போ 50 ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம் சொல்றேன் பாரு. பேக்கரிக்கு போ, ஒரு பெட்டு வாங்க 40 ரூபாய். நான் ஒரு முட்டை வாங்க, ஒரு பெட் ஆம்லேட் விற்கவே 50 ரூபாய் வந்துடும். இது எப்படி? இப்போ 60 ரூபாய் சரியா. இந்த மாதிரி தெருவா கடை வச்சனா நிறைய காசு சம்பாதிக்கலாம். காசு சம்பாதிச்சு வீடு கட்டலாம், ஷூ வாங்கலாம், இந்த வாட்ச் வாங்கலாம், இந்த கம்பல் வாங்கலாம். இங்கே பாரு சில்வர் செயின் இது வாங்கலாம், இந்த காப்பு வாங்கலாம், இந்த மோதிரம் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம் சரியா. வெளிநாட்டுக்கு கூட போகலாம், எல்லாம் போகலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதுக்கு மரியாதை கொடுக்காத. எப்பவுமே மனுஷங்களுக்கு மரியாதை கொடு. இது கெச்சலாம் ஓடிடாத ரோட்டுக்கு. இது எந்த கையில இருந்து நீ யோசனை பண்ணு. நம்ம போய் என்ன பண்ணோம், அது வீட்டுக்கு போய் யோசனை பண்ணணும் சரியா. 1 நிமிஷம் இரு. இவ்வளவு நேரமா 3 நிமிஷம் ஆயினுக்குது. செக் பண்ணு சும்மா. இதே அப்படிக்குது 3 நிமிஷம் ஆயினுக்குதான் செக் பண்ணு. இப்போ இந்த 60 ரூபாய். சில பேர் பாரு, இந்த 60 ரூபாய் வச்சுன்னு பாக்கெட்ல வச்சுக்குவாங்களா? 60 ரூபாய் இருக்குது. 4 பேர் கூப்பிட்டுக்குவான், மச்சான் 60 ரூபாய் இருக்குது. எல்லாருக்கும் சொல்லியிருப்பான் 60 ரூபாய் இருக்குது, 60 ரூபாய் இருக்குது, 60 ரூபாய் இருக்குது. அப்படி சொல்லினே இருக்குவாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு கூட ஒரு பீடி அடிக்கிறது கூட காசு இருக்காது.